தூய்மை பணியாளர்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து பணி நிரந்தரம் கோரியும், சம்பள உயர்வு கோரியும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூ. 3,500 வேலைக்கு சேர்ந்து கடந்த 15 வருஷமா அந்த வேலை பார்த்து, இப்ப 23,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு திடீர்னு வந்து ரூ. 16,000 தான் சம்பளம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் அஜிடேட் ஆவாங்க, கோவம் வரும், எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு பதில் தர இடத்துல யார் இருக்காங்கன்னா, அரசு இருக்கு. இவங்க பண்ற வேலைக்கு இப்ப குடுக்குற 23,000 அப்படிங்கிற சம்பளமே எந்த அளவுக்கு பத்தும்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறப்ப, இன்னும் சம்பளம் குறைச்சு குடுத்தா, இவங்களோட வாழ்வாதாரத்த பத்தி நம்ம இந்த தமிழ்நாடு அரசுக்கு கவலை இருக்கா? இவங்க போராடுறது சம்பள உயர்வுக்கு மட்டும் கிடையாது. மாநகராட்சியின் கீழ் வேலை பார்த்த இவங்கள ஜூலை மாசம் எண்டுல கூப்பிட்டு, ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து உங்க உங்க சம்பளம் இவ்வளோதான். இனிமே நீங்க ராம்கி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கீழ தான் வொர்க் பண்ண போறீங்க. விருப்பம் இருக்கிறவங்க வேலை பாருங்க. இல்லன்னா கிளம்புங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க போராட்டத்த கையில எடுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்பயே கிட்டத்தட்ட 15 ஜோன்ல 10 ஜோன வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. மீதம் இருக்கிற 5 ஜோன் வந்து அ மாநகராட்சி கீழ் இருந்திருக்கு. ஸோ அப்பவே நம்ம முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப, தனியார் மயமாக்குனத வந்து எதிர்த்தும், அவங்கள வந்து மாநகராட்சியின் கீழ் வேலை செய்ய சொல்லியும், பணி நிரந்தரம் கோரியும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தார். எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு, இப்ப முதலமைச்சர் ஆனவுனே ஏன் இந்த மாரி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்ப நல்லா கரண்டிய நல்லா சொல்ட்டிட்டு, இப்ப ஏன் கரண்டிய கிண்ட கூட மாட்டேங்கிறீங்க? அப்ப தூய்மை பணியாளர்கள் கேட்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். சொன்னதை செய்யுங்கள் அப்படிங்கிறது மட்டும் தான். இந்த துப்புரவு வேலையில பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க தலித் மக்களே வேலை பார்க்குறாங்க. அதிலும் பெரும்பான்மையா அருந்ததியர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ பிரியா அவர்களும் அருந்ததியர் பிரிவை சேர்ந்தவர் தான். பிரியா அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உங்க கூட டீ குடிச்சோம். முதல்வர் டீ குடிச்சாரு. சாப்பிட்டாங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம். சகஜமா பழகுனோம். ஆனா நீங்க இப்ப எதிர்த்து பேசுறீங்களே!" அப்படிங்கிற ஒரு ஒண்ணு எடுக்குறாங்க. இத யார சொல்ல வைக்கிறாங்கன்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன். இத வந்து அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த பிரியாவ வச்சே சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து நேரடியா இந்த மாரி பிரஸ் கிட்ட பேசுனாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆதிக்க சாதி மனநிலையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு, இத வந்து ரொம்பவும் நுணுக்கமா மேயர் பிரியாவ வச்சு பேச வைக்கிறாங்களாம். திராவிட மாடல் அரசுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அரசா இருக்கணுமே தவிர, இந்த மாரி ஒரு பாகுபாடு பார்க்குற அரச நாங்க எதிர்பார்க்கல. ஏற்கனவே குடுத்த 23,000 கூட முழுசா சனி, ஞாயிறு பாராம முழுசா 30 நாட்களும் வேலை பார்த்தா மட்டும் தான் அந்த முழு சம்பளமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவே பத்தாதுங்கிற ஒரு பட்சத்தில, இப்ப வந்து அந்த சம்பளத்தையும் குறைச்சு தனியார் வசமும் தள்ளிவிட்டா அவங்களோட வாழ்வாதாரம் என்னதான் ஆகுறது? துப்புரவு பணியை தனியாரிடம் கொடுக்கிறது வந்து அரசோட கொள்கை முடிவுன்னு வச்சுக்கிட்டாலுமே, அட்லீஸ்ட் அவங்களுக்கு பணி நிரந்தரமும், ஊதிய உயர்வையாவது நம்ம வந்து உத்தரவாதம் குடுக்க வேண்டாமா? 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இந்த போராட்டத்துக்கு நாங்க செவிசாய்க்க மாட்டோம். போராட்டத்த வந்து கண்டுக்க மாட்டோம். சிக்கல தீர்க்க முன்வர மாட்டோம். வேற எங்கேயாவது போய் போராட்டம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னா, இது வந்து அமைப்பு பலமோ, இல்ல ஆள் பலம், எண்ணிக்கை பலமோ இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில, இவங்களே கலைஞ்சு டயர்ட் ஆயி வெளில போயிருவாங்க. தானா போயிருவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறீங்களா? இத யாரு தீர்க்கணுமோ, யாரு வந்து இத பேசி இந்த பிரச்சனைய வந்து சிக்கல வந்து சரிப்படுத்தணுமோ, அவங்க அமைதியா இருக்கிறதாலயும், கூலி ரிவ்யூ குடுத்துட்டு இருக்கிறதாலயும் தான், சந்தடி சாக்குல சின்மயி, ஷாலின், கஸ்தூரி, மதுவந்தினி அவங்க எல்லாமே வந்து தலித்துகள் மேல இவங்களுக்கு அக்கறையே இல்லாத இவங்கலாம் வந்து இப்ப முன்ன வந்து ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கே ஏதாச்சும் பண்ணிட்டாலுமே, இவங்க இவங்களால தான் அப்படின்னு சொல்ற கூட ஆச்சரியம் இல்ல. ஸோ அதனால அரசு வந்து இத வந்து கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்தி, இத வந்து சீக்கிரமா சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையா இருக்கு. அரசு வந்து இதுக்கு செவிசாய்ச்சு இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரமும், சம்பள உயர்வும் சரியான இதில குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையும். ஆ